சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. வணக்கம். எல்லாரும் அம்மா அருளால நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. இந்த வாரம் மலேசியாவில் வசித்து வரும் அம்மாவின் மூத்த தொண்டரும் தீவிர பக்தருமான சக்தி டாக்டர் காந்தி அவர்களை சந்திக்க போறோம். ஓம் சக்தி. வணக்கம் டாக்டர் ஐயா. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அம்மாவை நன்றி தெரிவித்துக்கணும். ஓம் சக்தி. சொல்லுங்க. மலேசியாவில் வாழும் நீங்க எந்த வயசுல அம்மா கிட்ட வந்தீங்க சக்தி? எப்படி வந்தீங்க? அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்றீங்களா சக்தி? ஓம் சக்தி. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பொறாமையா தான் இருக்குது. ஏன்னா நான் 40 வயசுல தான் அம்மாவை போய் பார்த்து அம்மாவோட ஆசை அருளும் பெறறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த இளம் வயசுலயே நீங்க புண்ணிய ஆத்மாக்கள், உங்களுக்கு அம்மா அந்த வாக்கியத்தை இப்ப கொடுத்து அங்கேயே இருந்து நீங்க பேசுறவங்களுக்கு இன்னும் உங்களுக்கு எவ்வளையோ புண்ணியம் இருக்குதுன்னு உள்ளத எனக்கு புரியும், எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஆகையால இருந்தாலும் காலை கடந்து சென்றாலும் எனக்கு நிறைய அம்மா நிறைய அனுபவங்களும் சித்தாடுகளும் அது காமிச்சு என்னை ஆட்கொண்டு இருக்காங்க. ஆகையால இது 40 வயசுல நான் சேர்ந்ததுக்கு இப்ப ஏறக்குறைய 30 வருஷம் நான் மருவத்தூருக்கு போய் அம்மாவை தரிசனம் பண்ணி அம்மாட்ட பேசி எல்லாம் வந்திருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான இது. அம்மா சொன்னாங்க, அம்மா வாழ்ந்த காலத்துல நீ வாழ்ந்தன்னு நினைச்சா ஒரு காலத்துல உனக்கு பெருமையா இருக்கும்னு. அது எனக்கு இப்பயே வந்து விட்டது. 1990 அம்மா மலேசியா வந்தாங்க. அநேக ஊருங்களுக்கு போய் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அம்மா எனக்கு வீட்டுக்கு எனக்கு புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செஞ்சு கொடுத்தாங்க. அது எங்களால நம்ப முடியாம எங்களுக்கு அழுவையில நாங்க அம்மாவை கூட்டிட்டு போனோம். எங்களோட சுவாமி ரூம்ல போய் காட்டும் போது அம்மா ஆரத்தி காமிச்சு, அம்மா வந்துட்டாங்களே, சந்தோஷம் தானே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இது கேட்டு எங்களுக்கு போன பிறகு மருவத்தூர் போகணும்னு ஆசையா இருந்துச்சு. 1991 எங்க தலைவி சக்தி டாக்டர் துர்கா அவர்கள் அங்க ஊருக்கு போயிட்டு சொன்னாங்க, நீங்க எல்லாம் அம்மாவோட 50வது பிறந்த நாள் விழாவுக்கு வரணும், இது முக்கியம், 50 திருப்பி வராது, ஆகையால இந்த வரணும்னு சொன்னாங்க. ஆகையால நாங்க குடும்பத்தோட அங்க போனோன்னே மருவத்தூருக்கு எப்படி போறதுன்னு தெரியல. நாங்க சென்னையில ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தோம். பிள்ளைங்க, நானும் மனைவி எல்லாம் தங்கியிருக்கும் போது எப்படி போறதுன்னு போய் ஆளு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இங்க இருந்து நீங்க LIC பில்டிங், மவுண்ட் ரோடு LIC பில்டிங் போனீங்களா, அங்க முன்னாடி ஒரு பஸ் வரும், அந்த பஸ் விழுப்புரம் போற பஸ்ஸான்னு கட்டி நீங்க ஏறினீங்களா ஆளை நீங்க போய் சேர்ந்துடலாம் மருவத்தூர்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க மருவத்தூர் போறதுக்கு அந்த பஸ் பார்த்தோம். விழுப்புரம் வந்துச்சு. பஸ்ல ஏறதும் பார்த்தா வாசல்ல அம்மாவோட ஒரு பக்தர், பழைய பக்தர், அதாவது அம்மா கூட மலேசியாவுக்கு வந்த பக்தர், அவரு அறநிலையில அவரு பெரிய முக்கிய புள்ளி, அவரு உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்னமோ நம்மளுக்கு ஒரு ஆள் துணைக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓம் சக்தின்னு சொன்னேன். மருவத்தூர் தாங்க. ஆமா, நானும் உங்ககிட்ட காட்டுறீங்களா, என்னை இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு. ஓகேன்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவரு கூடயே போய் நாங்க சேர்ந்துட்டு மருவத்தூர் போய் சேர்ந்துட்டோம். அவர் தனியா உட்காந்துருந்தா, நாங்களும் தனியா குடும்பத்தோட உட்காந்துருந்தோம் பஸ்ல. இந்த பஸ்ல உட்காந்து மருவத்தூர் போனோன்னு மருவத்தூர் இறங்கணும்னா அவர் பின்னாடியே போனோம். அவர் நேரா எங்களை கூட்டிட்டு 1991 நேரா கருவறை உள்ள கூப்பிட்டு போயிட்டாரு. கருவறை உள்ள போயிட்டோன்னே ஆர்த்தி காமிச்சு நாங்க எல்லாம் கும்பிட்டோம். அம்மாவை கும்பிட்டுட்டு எல்லாம் சந்தோஷமா வெளியே வந்த பிறகு அவர் ஓகேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. போன பிறகு இது முடிஞ்சிச்சு. இதுக்கு பிறகு ஒரு 30 வருஷம் தாண்டிருச்சு. 30 வருஷம் பிறகு ஒரு நாள் நானு அந்த GB காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த பக்கத்துல அரிஸ்டோன்னு ஒரு ரெஸ்டாரண்ட், அவரு நான் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவரு வந்திருந்தாரு. அவரை பார்த்து, ஓம் சக்தி சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு அவரு என்னை பார்த்து கேட்டாரு, என்னை தெரியுதான்னு கேட்டாரு. எப்படி சார் நான் உங்களை மறக்க முடியும், மருவத்தூருக்கு வந்தோடனே நீங்க தானே எடுத்துட்டு எங்களை கருவறையில உள்ளுக்கு விட்டீங்க அப்படின்னு. எந்த வருஷம்னு சொன்னாரு. 1991 இந்த மாசம் கணக்கு சொன்னோம். என்னமா சொன்னாரு, நான் பஸ்ல ஏறினதே கிடையாதுன்னாரு. என் சொந்த வாகனம் இருக்கு, அவர் ரொம்ப வசதியான உள்ளவரு, சொந்த வாகனம் இருக்கு, நான் பஸ்ல ஏறினது இல்லைன்னு சொன்னாரு. அப்படின்னா எங்களை சென்னையில இருந்து மருவத்தூருக்கு பஸ்ல கூட்டிட்டு போய் கருவறையில போய் காமிச்சது யாரு? அம்மா. இதுதான் போது இது சில உண்மைகள் உடனே வெளிப்படாது, அது நேரம் எடுக்கும். அகையில இது அவசர உலகம், எல்லாம் உடனே வேணும்னு. அதுக்குதான் அம்மா எப்பொழுதும் சொல்லுவா, ஒரு வார்த்தை சொல்லுவா, நீங்க எல்லாம் என்னதுன்னா ஒரு மரம் நடுறீங்க,
அதுக்கு வந்து காத்துக்கிறது, அது 3 வருஷம் தான் பழம் கொலை தள்ளும், பழம் கொடுக்கும், அதெல்லாம் 3 வருஷம் வரைக்கும் 5 வருஷம். அதுக்கு பொறுமை இருக்கு. ஏன் இப்ப மட்டும் ஒரு வழிபாடு பூஜை செஞ்சா மக்கியானாலே பலனை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு அம்மா எப்பொழுதும் இத தெளிவா அம்மா சொல்லுவாங்க. ஆகையால் நீங்க வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்னைக்கும் பொறுமையும் இது அம்மாவை நம்பி நம்ம கொடுத்தா ஒரு நேரத்துல அது நல்லபடியா நல்லா நடக்கணும் உள்ளது தெரியும். அந்த காலம் எவ்வளவு இருக்கணும்னா பாருங்க. உதாரணமா இந்த உண்மை எனக்கு தெரியறது 30 வருஷம் எடுத்துச்சு. அதுக்கு பிறகுதான் தெரியுது. யாரு வந்து பஸ்ல இருந்து கூட்டி அவ்வளவு நேரம் எங்களோட உட்கார்ந்து வந்துகிட்டு இறக்கி விட்டு நான் பஸ்லயே ஏறலன்னு சொல்றாரு அவரு. அதெல்லாம் இந்த மாதிரி உள்ள அனுபவங்களை வந்து அம்மா ஒரு பக்தன் ஆட்கொள்றதுன்னா எப்படி வேணா இறங்கி வந்து அவங்க வந்து கீழே இறங்கி வந்து நம்மளை எடுத்துட்டு போயிருவா நம்மளுக்கு. நன்றி சக்தி, ரொம்ப அருமையா சொன்னீங்க சக்தி. சக்தி சக்தி ஓம் சக்திமா. அம்மா மலேசியா வந்தப்போ உங்க மறக்க முடியாத அனுபவங்கள் கொஞ்சம் சொல்லுங்க சக்தி. ஓம் சக்தி. அனுபவங்கள்னு சொல்லும் போது அம்மா பார்க்கும் போதெல்லாம் ஒரு புது புது அனுபவத்தை அம்மா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகையால முதலாவதாக மலேசியா பக்தர்கள் வந்து அம்மா மனதில் வந்து ஒரு தனிப்பட்ட பக்தர்களாக இருக்கிறாங்க. அதற்காகத்தான் மலேசியா மண்ணை அம்மா வந்து 3 முறை வந்து மிதித்து பக்தர்களுக்கு அருளாசி புரிந்திருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நமக்கு இத்தனை முறை வாய்ப்பு கொடுத்தது நம்ம எல்லாம் மலேசியாவில் இருக்கிற பக்தர்கள்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள் என்று தான் நான் சொல்ல போகிறேன். முதல் முறையாக 1990 வந்தாங்க. இரண்டாவது 2007 வந்தாங்க. மூன்றாவதாக 2013 செப்டம்பர் மாதம் வந்தாங்க. இது இந்த 3 முறை அம்மா வரும்போது அநேக அற்புதங்களை பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு சின்ன இதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். அதாவது அம்மா வந்து இங்க நிறைய சித்தாடல்களை பண்ணி காட்டினாங்க வந்திருக்க பக்தர்களுக்கு. நாங்களாம் அம்மா கூட இருந்து பேசணும்னு ஏக்கமா இருந்தோம். ஸோ அம்மா வந்து கார்ல வந்தாங்க. அம்மா கூட வந்த பக்தருங்களாம் அவங்க வேற பஸ்ல வந்தாங்க. எந்த ஒரு காரணத்துக்கு செஞ்சு அந்த பக்தருங்கெல்லாம் அம்மாவை விட்டு அவங்க வேற திசையில போயிட்டாங்க. நாங்க மலேசிய பக்தர்கள் இங்க இருந்து பக்தர்கள் என்ன செஞ்சோம்னா அம்மா கூட ஒண்டியா உட்காந்து ஒரு 3 மணி நேரம் அம்மாவோட எங்களுக்கு ஆத்ம திருப்தியா அம்மா எங்கள்கிட்ட பேசுனது சித்தியவன் என்ற ஊர்ல எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது என்னைக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்று நான் சொல்லுகிறேன். ஓம் சக்தி. ஓம் சக்தி. சக்தி சொல்லுமா. உங்க பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு அம்மாவின் பக்தி எப்படி கை கொடுத்தது என்று சொல்ல முடியுமா ஐயா? ஓம் சக்திமா, நீங்க அது நல்ல கேள்வி. ஏன்னா நீங்களாம் இப்ப என்னோட பேர பிள்ளைங்க மாதிரி இப்படி இருக்கிறவங்கலாம் உங்களுக்கெல்லாம் வந்து நாங்க வாழ்றது வந்து மத்த மதத்து தாக்கம் நிறைய பிள்ளைங்க மேல இருக்குது. அவங்க போற பள்ளியில மொழி பேசுறது மத்ததெல்லாம் அப்படி இருக்கும்போது நம்ம பிறந்த இந்த மதத்துல நம்ம வந்து ஒரு வைராக்கியமா இருக்கணும். நமக்கு தெளிவு இருந்தா தான் நம்மள யாரும் அசைக்க முடியாதுன்னு உள்ள பாக்கியத்தால நான் வந்து போகும்போதெல்லாம் அதே மனைவி சக்தி அமிர்தா காந்தி அவர்கள் அவங்கள பிடிவாதமா சொல்லுவாங்க, நாங்க ஒண்டி போக கூடாது, பிள்ளைங்களும் அழைச்சிக்கிட்டு போகணும்னு சொல்லி அங்க நிறைய போகும்போதெல்லாம் அவங்க கூப்பிட்டு போவோம். அவங்க இது 1991 இந்த இது அப்ப வந்து நீங்க பார்க்கலாம் சக்தி பீரியட்ல அந்த முன்னாடி ஓம் சக்தி பீரியட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு உள்ள படம் உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். அப்ப எங்க இப்ப 3 மகன்களும் வந்து அவங்க அம்மாவோட பார்த்து பேசி எல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் அவங்க என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அதெல்லாம் வந்து அம்மா காலப்போக்கில் அப்பப்போ தெளிவிச்சாங்க. அவங்க படிப்பை முடிச்ச அதாவது டிகிரி படி போகும்போது என்ன துறையில் அவங்க படிக்கணும்னு சொல்ல கூட சேர்த்து சொன்னாங்க. அப்ப வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பும் போது பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு நாங்களாம் அரசாங்க ஊழியர்கள், எங்களுக்கு வந்து அவ்வளோ வசதி கிடையாது. அம்மா சொன்னாங்க நீங்க அனுப்பு அப்படின்னு என்ன மூத்த மகனை வந்து கனடாவுக்கு அனுப்புனேன். அவர் வந்து இப்ப டைரக்டர் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து இதுல சென்ட் ஜான்ஸ் கனடால இருக்காரு. அவர் வந்து அம்மா தான் நீ போயிட்டுவான்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்படி அனுப்பும் போது எனக்கு சில நேரத்துல எப்படி 2வது மகன் போய் கேட்கும் போது நீ வந்து யூகேக்கு போன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது நான் அம்மாவை பார்த்துட்டு ஒரு வார்த்தை கேட்டேன், அம்மா அவ்வளவு பணம் வேணுமா, நான் எங்கம்மா போறதுன்னு அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்க, அவ தருவா, நீ அனுப்பி விடு அப்படின்னாங்க. அது உண்மை. எங்க இருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல. அவங்க படிப்பெல்லாம் முடிச்சு 2வது இருக்கிறது வந்து அவர் வந்து ஒரு
சயின்டிஸ்டா எடின்பரா யூனிவர்சிட்டி ஸ்காட்லாண்ட்ல அவரு பணிபுரிகிறாரு. அவரு டாக்டர் செந்தில்குமார். அடுத்தது மூன்றாவதாக கந்தகுமார் உள்ளவர் வந்து அபிடீன் என்ற ஊர்ல ஸ்காட்லாண்ட்ல வந்து அவர் ஒரு சீனியர் இன்ஜினியர், அதாவது ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில வந்து இன்ஜினியர் இருக்காரு. அந்த துறையை கூட அம்மா தான் நீ எடுத்து படிக்கணும், நீ செய்யணும்னு சொன்னாங்க. அதனால அம்மா வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எனக்கு அந்த நேரத்துல வந்து சில நேரத்துல ஏத்துக்கிற தன்மை இல்லை, ஏன்னா பிள்ளைங்களை இவ்வளவு தூரம் அனுப்புறோன்னு இப்ப பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாம் அம்மா சொன்னதுபடி கேட்கும் போது பிள்ளைங்களை கூட்டு போய் அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் அம்மா சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைல இருந்து நீங்க இங்க வர்றீங்க பாருங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அதனால பெரியவங்க பெற்றோர்கள் அவங்க எல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எப்பொழுதும் அவங்களே பங்கு பெற்றுக்கிட்டு பிள்ளைங்களை ஈடுபடாம விட்டா அதுலதான் தவறு நடக்குது. அவங்களுக்கு சொல்ல மெல்ல மெல்ல ஊட்டிக்கிட்டே வரணும். ஊட்ட வந்துமா தான் அந்த ஈடுபாடு என்னைக்கும் இருக்கும், நிரந்தரமா இருக்கிறது அம்மாவோட ஆசை. அது அம்மாவோட ருசியை கண்டுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஓம் சக்தி. சொல்லுமா. சக்தி ரொம்ப நன்றி, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சக்தி. இந்த அவசர உலகத்துல நாங்க ஸ்கூலுக்கு போகிற ஷார்ட் டைம்ல இப்படி அம்மா அருளிய வழிகளை ஃபாலோ பண்ணி அம்மா வழிபாட்டில் ஈடுபடுகிறது சக்தி. எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க சக்தி. ஓம் சக்தி. இது அவசர உலகம் மட்டும் இல்லம்மா, ரொம்ப வேகமா போற உலகம். இப்பதான் நான் ஆரம்பத்துல ஹாப்பி நியூ இயர்ன்னு சொன்ன மாதிரி இருக்குது. பார்த்தா 6 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா திருப்பியும் பேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்ற நிலைமை வருது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது காலத்துல இவ்வளவு வேகத்தில் டைம் ஓடுனது கிடையாது. அதுதான் நான் பார்த்தேன். இப்போ வந்து கண் மூடி திறக்கிறதுக்குள்ளார அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் நடந்துருது. இது கேட்கும் போது நம்ம வந்து இந்த அவசர காலத்துல வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அநேக இதுல இருக்குது. அவங்க ஸ்கூல் போகணும், டியூஷன் இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதால அவங்களுக்கு அம்மாவுக்காக ஒதுக்கி செய்யறதுக்கு கிடைக்க கஷ்டம், டைம் கிடைக்க கஷ்டமா இருக்கிறதால நம்ம வந்து என்ன செய்யணும்னா போறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு, அதாவது ஆரம்ப காலையில பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அம்மாவோட வீட்டுல உள்ள படத்துல பார்த்து அம்மாவை மூல மந்திரத்தை சொல்லணும். ஒரு 3 முறை முடிந்தா 7 முறை மூல மந்திரத்தை சொல்லி அம்மாவோட குங்குமத்தை வந்து தரிசித்து அதோட டாலர் ஒண்ணு போட்டிருக்கணும். அந்த டாலர் உங்க பொட்டு இருக்கிற இடத்துல, அதாவது இந்த நெற்றிக்கண் இருக்கிற இடத்துல அதை தொட்டு அதுக்கு பிறகுதான் அம்மாவை வேண்டிக்கிட்டு நீங்க போகணும். இது வந்து அம்மா எனக்கு தனியா சொன்னது, உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுல எந்த ஒரு காரியமோ, ஒரு பரீட்சையோ இன்னும் ஒரு முக்கியமான காரியம் போது மறந்துடாதீங்க. இந்த டாலர் எடுத்து நீங்க உங்க நெத்தி பொட்டுல வச்சுட்டு நீங்க கும்பிட்டுட்டு போனீங்களா வெற்றி உங்களுக்கு இன்னைக்கே காத்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைகள் அம்மா வந்து எப்பொழுதும் சொல்லுவாங்க, வருங்காலத்து இது நீங்க தான், உங்களை நம்பித்தான் எல்லாம் இருக்குது. நீங்கெல்லாம் தெளிவான பாதையில போறதுக்கு அம்மா வந்து நிறைய தொண்டு, தர்மம், தொண்டு இதெல்லாம் செய்யறதுக்கு நம்மளோட பக்தர்களுக்கு வந்து அம்மா அவ்வப்போது சொல்லி கொடுத்துருக்காங்க தொண்டு எப்படி செய்யணும்ட்டு. பிள்ளைங்களை வந்து அரவணைச்சு அவங்களுக்கும் ஒரு சின்ன தொண்டு கொடுக்கணும். நான் பார்த்திருக்கேன், என் பிள்ளைங்க அப்ப மருவத்துல வரும்போது லட்டு பிடிக்கிறதுல போய் லட்டு பிடிக்கும் போது என்ன செய்வாங்க, பிடிச்ச லட்டை எடுத்துக்கிட்டு என்ன சின்ன மகன் ஸ்கந்தகுமார் என்ன செய்வார்னா, அப்ப வயசு அவருக்கு 3-4 வயசு தான், எடுத்துக்கிட்டு அங்க ஓடி போய் அந்த கூடையில போட்டுட்டு 2வது போட்டு வந்து ஓடுவாரு. அவ்வளவு சந்தோஷமா செய்வாரு. அதை அந்த மாதிரி ஈடுபடுறதுக்கு நம்ம பிள்ளைங்களை வந்து எப்பொழுதும் உனக்கு முடியாது, உனக்கு பத்தாதுன்னு யார்தான் தவறு செய்யாம அவங்க திருந்துறதுன்னா அவங்களுக்கு வாய்ப்பு நம்ம கொடுக்கறது. அது அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும், அது திறமை பழைக்கும். ஆகையால இந்த மாதிரி செய்யலாம். மற்ற வழிபாடு பூஜைகள் நடக்கும் போது உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்க செய்யலாம். எப்படி உதவி செய்யலாம்னா, நீங்க வந்து அங்க வந்து அவங்க எதனாச்சும் தயார் பண்ணும் போது எப்படி தயார் பண்றாங்க, என்ன வழிபாட்டு முறைகள் செய்யறாங்க, என்ன மந்திரங்களை சொல்றாங்கன்னு உள்ளத இதெல்லாம் நீங்க படிச்சு ஓய்வு நேரத்துல நீங்க மந்திரம் படிக்கலாம். உங்களோட நண்பர்கள் யாருனாச்சும் உங்க கூட படிக்கிறவங்களுக்கு வந்து சில பிரச்சனைங்க இருந்தா அவங்களுக்கு மூல மந்திரத்தை நீங்க காமிச்சு 2 பேர் சேர்ந்து படிக்கலாம். படிச்சு அம்மாவோட ஆசை பெற்று நல்ல குறைகள்லாம் தீரணுமா, நீங்க வந்து எங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த கஷ்டப்படுற குழந்தைக்கும் நீங்க வாய்ப்பு விட்டுக்கணுமான்னு நீங்க அவங்களோட சேர்ந்து செய்யலாம். நேரம் இருந்துச்சுன்னா மூல மந்திரத்தை ஒரு புஸ்தகத்தை எடுத்து அதுல நீங்க தினைக்கே எழுதிட்டு வரலாம். ஒரு நாளைக்கு 3 வாட்டியோ அல்லது எத்தனை முடியுமோ உங்களுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கணும் குறைந்தது. அப்படின்னா 1 எழுதிட்டு விட்டுருவீங்க. அப்படி செய்யக்கூடாது. 3 இல்லாட்டிக்கு 5 அந்த மாதிரி மூல மந்திரத்தை எழுதி நம்ம வந்துட்டு வந்தோமா அம்மாவோட ஆசையை என்னைக்கும் நமக்கு ஒன்றும் செஞ்சுக்கணும். ஆகையால இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். நம்ம மட்டும் பிடிக்கிறது இல்லை, நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்களை அவங்களுக்கு ஆசை. ஏன்னா நம்ம பசியை மட்டும் தீர்த்தா பத்தாது, பக்கத்துல இருக்கிறவங்கள அம்மாவோட வழிபாட்டுல நீங்க ஒண்ணு நல்லா பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா
அடிமட்ட தட்டத்துல, அதாவது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க வந்து அவங்கள வந்து ஆன்மீகத்துல அம்மா கூப்பிட்டு வந்திருக்காங்க. என்ன சாப்பாட்டுக்குன்னா, ஆமா ஒருவேளை எனக்கு சாப்பாடு அடுத்த மேல எங்க கிடைக்க போகுதுன்னு தெரியுது, உட்காந்துக்கிட்டு என்னமோ அதை கும்பிடா இதை செய்யான்னு சொல்ற மாதிரி இல்ல. அவங்களுக்கும் எப்படி ஒரு வழிபாடு செய்ய முடியும், அவங்களும் எப்படி ஒரு ஈடுபாடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்றத அம்மா ரொம்ப எளிய முறையில வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆகையால குழந்தைகள் எல்லாம் இந்த கிடைச்ச பாக்கியத்தை நீங்க இழக்கக்கூடாது. இந்த வயசுல நீங்க எல்லாம் வர்றீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு இதுக்கு மேல இருக்கும். அம்மா உங்களுக்கு எல்லாம் நீந்த கொடுத்துட்டாங்க. எப்படி அம்மாவோட நம்ம தொடர்பு கொள்றது, அதெல்லாம் ரொம்ப பேர் நினைப்பாங்க. இனியே கேட்டிருக்காங்க, அவரு இல்லையே இப்ப இனிமே நீங்க என்ன யார போய் கேட்பீங்கன்னு. நான் சிரிச்சுட்டு சொல்லுவேன், அவர் நீந்த சொல்லி கொடுத்து விட்டாரு எங்களுக்கு. இனிமே அந்த ஸ்விம்மிங் பூல்ல நீந்த போறோமா, ஆத்துல நீந்த போறோமா, இல்லாட்டிக்கா சமுத்திரத்துல நீந்த போறோமா, நம்ம முயற்சியில தான் இருக்கு. வழியும் பாதையும் எல்லாத்தையும் அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டா அதை கடைப்பிடிச்சிட்டு வந்தாவே நம்ம கரை சேர்ந்துடலான்னு உள்ளதை நான் சொன்னேன். அதோட இன்னொரு பெருமை, நீங்களா சேர்ந்த குருமார்களை கேட்டு வழிபடும் போது அவங்க இருந்து 150 வருஷம் 200 வருஷம் முன்னாடி இருந்தவங்கன்னு சொல்றாங்க. இது அம்மா நாங்க பேசினவங்க, பேசி பழகிட்டு இருந்தவங்க, எங்களுக்கு இல்லாத அனுபவமா நீங்களாம் வெறும் புஸ்தகத்தை படிச்சு இதை பார்த்து இருக்குன்னு சொல்லி இதை தெளிவா அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மற்றபடியாக பக்தர்கள் வந்து எதனாச்சும் ஒரு இது இருந்தா அம்மா சொல்லுவாங்க. அம்மாவுக்கு பிறகு அம்மாவோட கீதை வந்து அருள்வாக்கு பாகம் 1 பாகம் 2 பாகம் இருக்குது. இந்த 2 பாகத்திலயும் வந்து நீங்க எல்லாம் வந்து அவ்வப்போது அந்த அருள்வாக்க தொடர்ந்து நீங்க படிச்சீங்களா, அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஒரு கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கைக்கு உள்ள பதில் அங்க இருக்குது. அதனால எங்க வீட்டுல உதாரணம் ஒரு வழிபாடு செய்யறத பார்க்கும்போது நாங்க எப்பொழுதும் ஒரு பூஜை, ஒரு பௌர்ணமி ஏழுக்கு அமாவாசை பூஜை முடிஞ்ச பிறகு ஒரு அருள்வாக்கு படிக்கிற பழக்கம் இருக்கு. அதை படிக்கும் போது என்ன செஞ்சேன்னா, இங்க படிச்ச பிறகு எங்க மகன் வீட்டுக்கு கேட்கும் போது, நீ படிச்சேன்னா ஆமான்னு, அவங்க இங்கிலாந்துல படிக்கிறாங்க, நாங்க எங்க மலேசியால படிக்கிறோம். ஏன்னா 2 பேத்துக்கும் அம்மா ஒரே பக்கம் 40ஆம் பக்கம் கொடுத்தாங்க. தெரியுதுங்களா? அப்பனா அம்மா என்ன செய்யறாங்க, அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மகிட்ட, அருள்வாக்கு வடிவத்துல நம்மள்கிட்ட இருக்குது. அம்மா இருந்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வேண்டியது அங்க கிடைக்கும். அருள்வாக்கு புஸ்தகத்தை தொட்டு கும்பிட்டு அந்த மாதிரி நீங்க திறந்து பாருங்க, உங்களுக்கு பதில் அங்க இருக்குதுன்னு நான் இத முழுவதா அனுபவத்தோட சொல்றேன் உங்களுக்கு. நீங்க எல்லாம் அதை பழகிட்டு வாழ்ந்துருந்தோம். ஓம் சக்தி. வேற கேள்வி கேளுங்கம்மா. ஓம் சக்தி. சக்தி அம்மா ஒளி பேராற்றல் நிலையில இருக்கிற இந்த காலத்துல அம்மாவிடம் எப்படி பேசி நாம வேண்டுதலை வைக்க முடியும் சக்தி? அதாவது நம்ம பேராற்றல் அம்மா இருக்கும்போது நம்ம வந்து என்ன அதை செய்யணும்னா, அந்த அருள்வாக்கு படிக்கும் போது நம்மளுக்கு வேண்ட இது தெளிவு கிடைக்கும். அருள்வாக்கிட்ட உங்க கோரிக்கையை நீங்க அம்மாட்ட சொல்லி நீங்க கேட்கும் போது, ஏன்னா ஒண்ணு தெரியும், நான் தெரிஞ்சுக்க, அம்மா எப்பொழுதும் சொல்லுவாங்க, என் படத்தை பார்த்து நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு. அப்படித்தான் ஒரு கோரிக்கை நான் சொல்லி சொல்லி மத்தவங்களை கிண்டல் பண்ணுவேன். எங்க கூட வேலை செஞ்ச பணி பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சு, அதுக்காக நான் சொல்லிட்டு இருப்பேன், அம்மா பாருங்கம்மா இன்னும் வயசாகுது கல்யாணம் ஆகல பொண்ணுங்களுக்குன்னு. அப்படி சொன்னதை நான் போய் நேரம் பார்க்கும்போது அம்மா மருவத்தூர்ல என்கிட்ட என்னதுமா சொன்னாங்க, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், வயதாகுது, இன்னும் ஒரு திருமணம் ஆகாம இந்த பொண்ணுங்க இருக்குன்னு சொல்றீங்க, இந்த பணி பொண்ணுங்க என் கிளினிக்ஸ்ல வேலை செய்யற நர்ஸுங்க, அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல கூடிய சீக்கிரத்தை நல்லபடியா நடக்கும்னு அம்மா சொல்லி அனுப்புனாங்க. அதனால வெறும் படமா பார்த்தா, அம்மாவை படம்னு பாத்தீங்களா படம் தான், அம்மாவா பாத்தீங்களா அது அம்மா தான். அதனால அந்த வந்து எப்பொழுதும் கடைப்பிடிங்க. அருள்வாக்கு புக்கு வந்து நம்மளோட கீதை, அந்த அருள்வாக்கு புக்கை எடுத்து நீங்க படிச்சுக்குவாங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் இந்த வயசுல ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு இருக்குது. நீங்க எல்லாம் நல்லா உங்களுக்கு நேரம் இருக்குது, தொண்டு செய்யுங்க. அம்மாவுக்கு பிடித்தது வந்து அன்னதானமும் தொண்டும் தான். இந்த 2ம் செய்யணும். நீங்க அன்னதானத்தை செய்யறதுக்கு உங்க மருவத்தூர்லயே இருக்குது, உங்க இருக்கிற இடம் உங்க மன்றங்கள்ல கூட நீங்க ஈடுபடலாம். அடுத்தபடி தொண்டு எங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன்னா அதுவும் சிலவங்க என்ன இருப்பாங்க, மருவத்தூர் தான் தொண்டு ஓடி ஓடி செய்வாங்க. அதுக்கு அம்மா சொல்லுவா, உன் மன்றத்துல இருக்கு, இங்க வந்து நடிக்காதன்னுவா. அதனால இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஓம் சக்தி. உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வாய்ப்பு அம்மா கொடுத்தாங்க, அம்மாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். எப்பொழுதும் சின்ன பிள்ளைங்கள்ட்ட வந்து நான் ஒரு வழக்கமா ஒரு கதை சொல்லுவேன், என்னாச்சும் சொல்லுவேன். அடுத்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் சொல்றேன். அம்மா கதை இல்லாட்டிக்கு ஒரு ஆன்மீக கதை, ஒரு சின்ன கதையா சொன்னோன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் கத்துக்கிட்டு. உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு அம்மாட்ட வந்து நான் இன்றைக்கும் நன்றி சொல்லணும். ஓம் சக்தி. ரொம்ப நன்றி சக்தி. சூப்பரா ரொம்ப புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சக்தி. உங்களோட அனுபவம் எங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கும் நல்ல வழிகாட்டுதலா இருக்கும் சக்தி. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் சக்திகளே. அது வரைக்கும் பங்காரம்மா கிட்ஸ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி.
எண்ணரும் கலைகள் வாழி இறைவன் நான் என்னல் வாழி உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் ஒளியில் வாழி கண்ணிறை மணியே ஆன கருமறை பொருளே வாழி தெண்டிரை உலகமெல்லாம் விந்துணை வாழி வாழி